சொல்லுங்கடே, யார் அங்க புல்லட்? நான் தானே அந்த புல்லட். நீதான் புல்லட்டா? ஆமாண்ணா. உன்னை அடிக்கிறதுக்கு இந்த கம்பா கீழே போட்டுருக்கேன்டா. என்ன பெரிய ரவுடியா நீ? அதெல்லாம் இல்லண்ணா. அது இல்லன்னா காலேஜுக்குள்ள வேண்டாம். காலேஜ்ல வேண்டாம்னா வெளில ஆமாண்ணா. புல்லட் இது தானா வச்சுக்கிட்ட பேர் இல்லடா, தமிழ்நாடே வச்சது. ஷூதாண்டா ரிபோக்கு, ஆனா நான் பொறம்போக்குடா. புல்லட் பேசுறேன். சிட்டி ஆர்டிஎக்ஸ் காலேஜுக்கு இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வை. பேசிட்டு இருக்கல அப்புறம் என்னடா டிஸ்டர்பன்ஸ்? ஓவர். अंदुरनी एम्बुलेंस की किसकी वेल्ड्रा उள்ள போ get in பிச்சு புடா பிச்சு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா லைட்டா அடி பண்ணிட்டு எகிரி மிதிக்கிற? முதல்ல ஃபைட் பண்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. பேசினபடியே இதுல 10,000 இருக்கு, எடுத்துக்கிட்டு அப்பீட் ஆயிக்கங்க. பேசினதை விட எக்ஸ்ட்ரா தான் அடிச்சுக்கிற. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிக்க கூடாதா? ஏதோ சின்ன பையன், மன்னிச்சிருங்க. சின்ன பையனுக்கு எதுக்குற? ஐயோ, இது நாதல்ல சம்பத்து செட்டியில வாங்கினது. நடா நாக்கு தள்ளுது. நல்லா கேட்டுக்கங்க. இந்த சிட்டிக்கு ஆர்டிஎக்ஸ், இந்த சிட்டி காலேஜுக்கு இந்த புல்லட் பாண்டி தீரா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த காலேஜுக்கு எல்லாமே நான் தான். நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. புறப்படுறான் இந்த புல்லட். பிரச்சனை நான் ரிப்பீட். உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? கிளாஸுக்கு போ. போனா உன்னோடதா? இதானே உன் போன்? முடிஞ்சா டச் பண்ணி பார், தொட்டு பார், கைய வச்சு பிச்சு எடுப்பா. இந்த புல்லட் பாத்தியில நடந்ததெல்லாம் பார்த்தேன். உள்ள போகும்போது செயின் இருக்கிறதையும் பார்த்தேன், வெளியே வரும்போது செயின் இல்லாததையும் பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அடிபட்ட ரவுடி ஒருத்தன் ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கேட்டான். அப்படியே செயினை கழட்டி கையில கொடுத்தேன். ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அது சரி, உள்ள 5,000 10,000 ஏதோ பேச்சு அடிபட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லப்பா, 1000 ஒருத்த மாதிரி 10,000 ஒருத்தன் என்ன புகழ்தான். போடான்ட்டு 1000 பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்கிற? சிம்மு என் கையில இருக்குது. இந்த ஓட்டுற போன்ல ஏன்பா இதெல்லாம் ஓகே. உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்ற? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. யா ஹூ யா ஹூ யா ஹூ யா ஹூ யா. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்றோம், கேட்சிங்க ஆக மாட்டேங்கிறாளே. துப்பு கரைஞ்சதுதான் மிச்சம். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான். பார்க்க மாட்டேன்றாளே. ஐயோ, ஏய் நீ எப்ப வந்த? நீ ஆண்டிக்கு ஆனா அவன் சொல்லி கொடுக்கும் போதே வந்துட்டேன். காலையிலே பரேடெல்லாம் பண்ணி பட்டே கலப்புற. அது வழக்கமா பண்றது தானே. அதான் எலிமெண்டரி ஸ்கூல் பாடத்தை எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட படிக்கிறியே. உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதரா. பாக்குறதுக்கு பரமாத்மா மாதிரி இருந்துகிட்டு பிரேமானந்தா லெவல்ல பிக்கப் பண்ற. தேங்க்யூ சார். ஏமா நீ ஆண்டி மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே பேச மாட்டேன்ற? உட்கார், பேசுவோம். அப்படியே பேசி ஈசி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி சின்ன வீட ஆக்கிக்க வேண்டியதானே. நடந்தா நல்லா இருக்கும்ல? இருக்கும். ஆனா உங்க ஆத்தா வேற ஒத்துக்கணும், அவ புருஷன் வேற ஒத்துக்கணும். அது என்ன அவ்வளவு பெரிய கத்தியோடவே அலைஞ்சிட்டு இருக்காம? ஏதாவது ஒரு ஐடியா கூட. என்னடா அப்பாவும் பிள்ளையும் குசு குசுன்னு? அது ஒண்ணு இல்லம்மா, மணிக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியை கட்டி வைக்கலாம்னு. ஐயா வெக்கத்தை பாரு. முதல்ல இன்ஜினியர் சார ஒரு ஸ்கேல் எடுத்து ஒழுங்கா ஒரு கோடு போட சொல்லு. அதுக்கப்புறமா ஒரு கலரோடு போடலாம். ஏன் போட மாட்டோமா?
எடுத்து உருட்டணும்னு வையே, பாப்பாரப்பட்டில இருந்து பஞ்சாப் வரைக்கும் ரோடு சும்மா நக நக நகன்னு ரப்பர்லயே போடுவேன். போட்டுட்டாலும் இவகிட்ட எல்லாம் போட்டுட்டு தான் பேசணும். நீ இதே ஸ்பீட்ல இரு மணி, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணனே, யாருக்கு கல்யாணம்? உனக்கா? தப்புமா, வீட்ல சீனியர் இருக்கும் போது ஜூனியர் அவசரப்படலாமா? எல்லாம் மணிக்குதான். கங்க்ராட்ஸ் டாடி. தேங்க்யூ தேங்க்யூ டியர். என்ன சார், ஃபேமிலியோட சென்னைக்கு வந்திருக்கீங்க? ஊர் சுத்தி பார்க்கவா? இல்ல, வாங்கலான் இருக்கோம். விக்கிரியா? சார் ரொம்ப நகலா பேசுறாரு. அது ஒண்ணு இல்லையா, என் மேல இருக்கிற கோவத்தை அவன் உன் மேல காட்டுறான். கோவெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்காக நீங்க எல்லாரும் வரது எனக்கு பிடிக்கல. என்னடா அப்படி பேசுற? நீ தனியா கஷ்டப்படுவேன் தானே நாங்க உன் கூட வரோம். அதுக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றது? டேய், டிரான்ஸ்ஃபர்னாடா, தேவைப்பட்டா நான் ரிசைன்மெண்ட் கூட வருவேன். சார், உள்ள மேலதான் உங்களுக்கு இன்னும் பார்த்தேன் சார். ஆமா, டெல்லியில் நீங்க என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? நான் வந்து பக்கத்து வீட்டு ஆண்டிய பரேட் எடுக்கிற வேலை. சிரிச்சது போது நிறுத்துற. உன்ன சொல்லலையா, நீ எதுக்கு வண்டி நிறுத்தின? என்ன அசிங்கமா சுடிதார் மேல துப்பட்டாவை போட்டு போற? இப்ப யாருமே அதை போடுறது இல்ல. ஹாய் ஹாய். நேத்து உங்க வீட்டுல அஞ்சலியை பத்தி கேட்டிருப்பாங்களே, உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தானே, போட்டோவோட. ஏன்டா? ஏதோ என்னால முடிஞ்சது. குட் மார்னிங். ஹலோ சேர்மன். ஹலோ. குட் மார்னிங். மார்னிங். ஹாய். ஹாய். குட் மார்னிங் சேர்மன். குட் மார்னிங். மார்னிங். ஹலோ. யார் அது? லெக்சரரா? அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பாரு, சேர்மன் நினைக்கிறேன். ரொம்ப நல்லவன், ஈகோ இல்லாம எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும். உலகத்துல நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதும் கூடவே இருக்குது பார். இதான் உலகத்தோட நியதி. இப்படி ஒரு உடான்ஸுக்கு நடுவுல இப்படி ஒரு உத்தவனும் இருக்காங்க. எப்படி இருக்கு கீதா? கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எதுக்கு இங்க நிப்பாட்ற? என்னதான் ஜப்பான்காரன் வண்டியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு பூஜை போடுற மேட்டரை நம்ம ஆள் தான் கண்டுபிடிச்சான். சைலண்டா ஒரு பூஜை போட்டு போயிடலாம் வா. எதுக்கு இப்ப பூஜை? வண்டிக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தான். ஓஹோ, அப்ப உனக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? எனக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது தான். அப்ப வண்டிக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? வண்டிக்கும் எனக்கும் சேர்த்து எதுவும் ஆயிரக்கூடாது தான்ப்பா. அப்ப எதிரில வரவனுக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? அவன் ஆல்ரெடி பூஜையை போட்டு வந்திருப்பான்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? அட, அவன் பூஜையை போட்டானோ பஜனையை பண்ணானோ அதுவா நமக்கு முக்கியம். நம்ம வண்டிக்கு பூஜை போடுவோம்ப்பா. இப்போ வண்டி உனக்கு எதிரில வர... நிறுத்து. ஒரு 1,000 ரூபா தேங்காய் வாங்கி வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு இன்கம் டாக்ஸ் மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்டினா அந்த பூஜை தேவையில்லை, அந்த தேங்காய் தேவையில்லை, ஏன் இந்த பைக்கே எனக்கு தேவையில்லை. உட்ரா, எனக்கு எப்படி போகணும்னு தெரியும்டா. இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். புல்லட் நடக்கிறதா? ఒక புது வண்டி தீஸ்கரா. ஏன் வண்டில வாங்க சார்? ரொம்ப பழசா இருக்குது. இல்லையே, புதுசுதான். நான் வண்டியை சொல்லல, புல்லட் மொப்பட்ல போறது சரித்திரம். அத ராஸ்கோரா. ஐயோ, புல்லட் ஒருத்தன் அடிச்சான். புல்லட் நீ என் கேங்குன்னு அவனுக்கு தெரியுமா? உன் கேங்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாங்கு மாங்கு அடிச்சான். புல்லட் எரிமலைன்னு தெரிஞ்சே எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான். அவனை நான் இப்ப பார்த்தாகணும். எங்கடா நம்ம கேங்கு? புல்லட் அடிச்சான். புல்லட் என்ன புல்லட் கம்மன் நிக்கிற? கில்லட் வாங்க கூட காசு இல்லாதவங்கிட்ட எல்லாம் இந்த புல்லட் பேசினா நாளைக்கு வரலாறு என்ன தப்பா பேசும். நீயே கேள்றா. எங்கால அடிச்சியா? ஆமா, அடிச்சேன். செய்த தப்பா அவனே ஒத்துக்கிட்டான். வாங்க போலாம். ஏய், நில்லுங்கடா. எவன்டா இதுல புல்லட்? நீ தான் புல்லட் சொல்லி தரவா? புல்லட்ட தெரியாதவன் தாதாவா இருக்க முடியாது. தாதாவா இல்லாதவன் கிட்ட இந்த புல்லட் பேச மாட்டான்டா. வாங்க போலாம். ஏய், அவனை நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? கேட்டுக்கடா 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 கேட்டுக்கடா. வாயில போட்டா சிக்லெட், வாங்கி தின்னா கட்லெட், பூந்து அடிக்கிறவன் தான் இந்த புல்லட்ரா. புல்லட் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது. புல்லட் அப்ப சைடுல வச்சுக்கலாமாடா? புல்லட் என்னைக்கும் மொப்பட் ஆக கூடாது. நீ யாருன்றத காட்டு புல்லட். ஏன்டா என்ன தடுத்த? ஏன்டா என்ன தடுத்த? அட்ட டைம்ல ஜென்மசனி, பூசனி, பாதசனி மூணையும் காட்டுவான்டா இந்த புல்லட். ஏன்டா என்ன தடுத்தீங்க? ஏன் என்ன தடுத்தீங்க? சொல்றா சொல்றா. ஏய், அங்கே நில்லு, அங்கே நில்லு, அங்கே நில்லு, அங்கே நில்றா. அவனோட முடிச்சு வந்து உன்னை முடிக்கட்டா. டேய் டேய், அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் மோருடா. பொங்கிட்டேன்னா நான் பீருடா. யாருடா இவருக்கு சப்போர்ட்? சொல்லு, யாரு இவருக்கு சப்போர்ட்? சொல்லுங்கடா. எந்திரிங்கடா, எந்திரிங்க. போயிட்டானடா அவன். போயிட்டான் புல்லட். செத்து போற உங்க பாட்டி மேல சத்தியமா? போயிட்டான் புல்லட். பாடா, கவலைப்படாதீங்கடா. உங்க எல்லாருக்கும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி தரேன் உங்க அக்கவுண்ட்ல. ஆஹா,
ஏதாவது சீன் போடும்போதெல்லாம் கரெக்டா வந்து நிக்கிறானே, இவனை அவாய்ட் பண்றதுதான் பெட்டர். வாங்கடா.